இந்த ஈரான் போர் எந்த அளவுக்கு கடுமையா நடந்துட்டு இருக்கு, இதனால ஏகப்பட்ட பொருளாதார பாதிப்பு சந்திச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்னதான் இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு, எல்லா ஊர்லயுமே ஹோட்டல்ஸை கம்மி பண்றதும் அந்த நேரங்களை குறைக்கிறதும் குறிப்பிட்ட சில உணவுகள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. நம்மை பொறுத்தவரை இந்த சிலிண்டர் மட்டும்தான் நமக்கு வரல அப்படின்ற அச்சுறுத்தல் இருக்கு. ஆனா அங்க பல உயிர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. எந்த நேரம் என்ன நடக்கும் தெரியாது. அதனால சில பாதுகாப்பு காரணங்கள் கருதி எந்த ஊர்ல இருந்து நமக்கு கேஸ் சப்ளை ஆகுதோ, அதாவது இந்த சவுதி அரேபியால ஒரு குறிப்பிட்ட அந்த இடப்பகுதியை அவங்க அடைச்சு வச்சிருக்காங்க. அது வரைக்கும் நமக்கு தட்டுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அபாயகரமான சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா உறுதியான முறையில் அடுத்து வரக்கூடிய 20 நாட்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் கூட பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடிதமும் எழுதியிருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பிம்பம் உருவாகுதுன்னா, இதுல கூட ஒரு அரசியல் பண்றாங்க. பாத்தீங்களா, மோடியோட ஆட்சியில சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி கொரோனா அப்படின்றது ஒரு ஊரடங்கு காலத்துல தவிர்க்க முடியாத கைகளை மீறி ஒரு சில விஷயங்கள் நடந்ததோ, அதே போல இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு கைகளை மீறி நடக்கிறது. இதற்கு மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்மை பொறுத்தவரை நமக்கு இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டு உணவு பஞ்சம் ஏற்பட்டுரும் அப்படின்ற அச்சம் யாருக்கும் வேண்டாம். மக்கள் உறுதியான முறையில வேற ஏதாவது ஒரு மாற்று வழிமுறையை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் உறுதியான முறையில மிகப்பெரிய ஒரு விளைவு வந்துடும், இதை நம்ம தவிர்க்கவே முடியாது, சாப்பாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எந்த விதமான விஷயமும் கிடையாது. நமது தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்யும். எனவே மக்கள் எல்லோரும் நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம்.